ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, பாக்கியா இனியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணனா சும்மா கூட விட மாட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா, இது விடுமா, இது ஒரு வாட்டி தான், இன்னொரு வாட்டி இது பண்ண மாட்டேன் தப்புன்னு சொல்லிடுறாங்க தாத்தா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா செலியா ஜெனியை கூட்டிகிட்டு கோவமாக வராங்க. கூட்டிகிட்டு வந்து பாக்கியா கிட்டே நீட்டி கேள்வி கேட்குறாங்க. எதுக்குமா நீங்கள் ஜெனியை திட்டினீங்க? அவன் என்ன தப்பு பண்ணால்? இனியா தப்பு பண்ணால் இனியா பாய் காமிச்சு இனியா தான் திட்டணும். எதுக்கு நீங்கள் ஜெனியை திட்டினீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஃபோர்ஸாக சரியாக பேசிகிட்டே இருக்காங்க. பாக்கியாவை பேசுகிறதுக்கே வீட்டில் திட்டிகிட்டே இருக்காங்க. அவர் பாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. உடனே பாட்டிக்கு கோவம் வந்துச்சு. பாட்டி கோவம் வந்து செம்மையாக பேசி கிழிச்சிட்டாங்கன்னே பார்த்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? செல்லி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பாக்கியாவை கை நீட்டி பேசுவேன், என்ன அப்படி ஓரா பண்ணுறியே? பொண்டாட்டி வந்து முன்னாலே ரொம்ப கொழுப்பு திமிரி ஏறிடுச்சா? எப்படி பேசுகிறேன்? உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா? நாங்கள் யாரும் வேணான்னு சொன்னோம். ஆனால் உங்கள் பாக்கியா எல்லாருக்காலையும் விழுந்து கஷ்டப்பட்டு உங்கள் கல்யாணத்தை நடத்தினா. பொண்டாட்டி வந்த 3 நாளே உங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு செல்லியை நான் ஒரே திட்டுறாங்க பாட்டி. உடனே அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. பாக்கியாவுக்கு ஷாக் ஆகிடுது, தாத்தாக்கு ஷாக் ஆகிடுது, இனியாவுக்கு ஷாக் ஆகிடுது. அந்த செல்வி வீட்டில் வேலை செய்கிற செல்விக்கு எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க பாட்டி எல்லோரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்திங்கன்னா, அத்தை பரவாயில்ல விடுங்க தான் சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தை பார்த்திங்கன்னா, நீ கொம்முன்னு இரு பாக்கியா, உனக்கு எதுவும் தெரியாது, என்ன நினச்சிட்ருக்கான் அவன் மனசில், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினா என்ன ஓரா பேசுகிறானே அவன் அப்படி சொல்லிட்டு செல்லின்னு திட்டுறாங்க. உடனே ஜெனி திட்டுறாங்க. என்ன போய் வத்தி வைக்கிறியா? உன்னோட பொண்டாட்டின்னா ஜெனி போய் வத்தி வைக்கிறியா அவன் புருஷன்கிட்டன்னு சொல்லிட்டு ஜெனியை ஒரு மாதிரி திட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை சொல்கிறாங்க, நான் பாக்கியாவை 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெடுன்னு திட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட அவள் போயிட்டு கோபிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். கோபி என்ன ஒரு நாள் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டான். அப்படி வளர்த்துருக்கேன். என் மருமக, எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பாக்கியாவுக்கும் இருக்குது. இனிமேல் ஒழுங்காக மரியாதை கொடுத்து நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க. அத்தை பார்த்திங்கன்னா, சரியான நீ ஒழுங்காக பாக்கிக்கிட்ட இப்போ சாரி கேட்குறியே இல்லையான்னு சொல்லிட்டு சரியான்கிட்ட சொல்கிறாங்க. சரியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயங்குறாங்க. கேளுடா நான் சொன்னேன். அத்தை பாக்கியை பார்த்திங்கன்னா, பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தை பார்த்திங்கன்னா, நீக்கு இப்போ சாரி கேட்குறியே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே கண்டிஷன் மாதிரி இப்படி ஃபோர்ஸாக சொல்கிறாங்க. செலியனும் சொல்லிடுறாங்க சாரிம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஜெனியும் பின்னாடியே போயிடுறாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. பாக்கியா பார்த்தீங்கன்னா அத்தைக்கிட்ட, அத்தை நீங்களும் அத்தை இது என்னை ஒரு வாட்டி கண் கலங்க வச்சுட்டிங்க அத்தை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒன்று திட்டுற உரிமையும் இருக்குது, உனக்கு யாராவது ஒன்று திட்டினாங்கன்னா உனக்கு அவங்கள எதிர்த்து கேட்குற உரிமையும் இருக்குது, எனக்கு ஒன்று பாசமாக பார்த்துக்கிற உரிமை எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா பாட்டி பார்த்திங்கன்னா இனியா கிட்ட போய் கேட்குறாங்க, இனி அவனை விட இது மாதிரி தப்பு பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. இனியா பார்த்திங்கன்னா பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே இனியா கேட்டு பாட்டி வந்து ஏதோ சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. இனியாவும் சரின்னு சொன்னோடனே பாட்டியும் இனியாவும் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இன்னும் அம்மா இப்படி பேசுகிறாங்க, அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஈஸ்வரினா கொக்காவா? என் பொண்டாட்டினா கொக்காவா? அவள் யாருன்னு நினச்சிட்ருக்கா? தப்புனா தட்டி கேட்பவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக சொல்கிறாங்க ஈஸ்வரியை பார்த்து. உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அத்தை பேசுனது பாட்டி பேசுனது பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. பாக்கியை பார்த்திங்கன்னா, 25 வருஷமாக நான் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு பலன் கிடச்சிருக்கு. 25 வருஷமாக திட்டு வாங்கிட்டு இருந்ததுக்கு அத்தை இது பேசுனது எனக்கு போதும், இனிமேல் எனக்கு எந்த கவலையும் சொல்லிட்டு பாக்கியோடய சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோபி பார்த்திங்கன்னா ராதிகா அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ராதிகா பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கோபி பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்னோடய பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவ்வளோ போக மாட்டேங்குது, லாஸ் ஆகுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. ராதிகா வந்து நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கோபி வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணி. அப்புறம் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டோர் திறந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரி ஒரு இது சீன் காமிக்கிறாங்க. யாரடா அதுன்னு பார்த்தா டோர் திறக்கிறாங்க. டப்புன்னு டோர் திறந்து 2 பேரும் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா யாருக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ராதிகாவோட ஹஸ்பண்ட் வராங்க, ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் போல். அவங்க வந்து சண்டை போடுறாங்க, யார் இவன், எதுக்கு இங்கே இருக்கான் அப்படி சொல்லிட்டு ராதிகா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு வெளியே போன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு இல்லாத உரிமை அவனுக்கு இருக்கா, நான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ராதிகா பார்த்திங்கன்னா, நான் தான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ மட்டும்தான் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஆனால் நான் வந்து என் பொண்ணை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வந்து நீங்கள் அவர் தான் அவங்க டைவர்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இனிமேல் இங்கே பேசாதீங்க, கோர்ட்டில் போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராதிகாவோட புருஷன் சொல்கிறாங்க, நீ யாரடா என்னை கேட்குறதுக்கு, இவ என் பொண்டாட்டி, இவ என் பொண்ணு, 2 பேருக்கும் எனக்கு தான் உரிமை இருக்குது, இவன் மட்டும்தான் என்ன வேணான்னு சொல்கிறோம், ஆனால் எனக்கு இவங்க 2 பேரும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோடை முடிச்சிட்டாங்க. இனி வர எபிசோடில் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அவங்க எப்படி வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி